ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்யலாம். உடையாமல் நல்லா குச்சி குச்சாக வரும். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக பே லீஃபும் பந்தன் லீஃபும் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தை லிலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா திரியாமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணியிருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. நல்லா மசாலா ஊறி வரட்டும். அரிசி இழந்த அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 20 நிமிஷம் நான் அரிசியை ஊற வச்சேன். அப்படியே நம்ம போட்டுட்டு சும்மா கலரக்கூடாது. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. 1 பந்தன் லீவர் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டான சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும்.